Good morning students. 10th standard math chapter 2 exercise number 2.5 la 9th sum. Question: find x and y and z given that the number x, 10, y, 24, z are in AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்றது பாருங்கள். இப்போது ஏபி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ், 10, y, 24, z அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸெட்ரா. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது டி ஈக்குவல் டு T2, this is T1, T2, T3, T4 and T5 இல்லைங்களா? அப்போது D is T2 minus T1. So T2 minus T1, that is T2 என்ன? 10 minus T1 is X. ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்டு T3 minus T2 இல்லையா? T3 minus T2, அப்போது Y minus T2 is 10. இதையும் எதுவும் பண்ண முடியாது, this is the second. அடுத்தது T4 minus T3 இல்லையா? T4 என்ன? 24 minus T3 is Y. Okay, that is third equation. Next T5 minus T4, that is T5 is Z minus 24. Here T4 is 24, that is a fourth equation. Okay, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், T3 minus T2வில் வந்து y minus 10 இருக்குது, T4 minus T3லேயும் 24 minus y இருக்குது. அப்போ இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது இல்லைங்களா? மீதியில் பாருங்கள், இதில் x இருக்குது, இதில் z இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்து செய்ய முடியாது. இந்த y இருந்தால் இந்த ரெண்டு ஒய்யும் கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால் 2 and 3 நான் எடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? அதுதான் 1 and 2 ஈக்குவேஷன். புரிஞ்சுதுங்களா? ஏன் இதை எடுத்துக்கிறோன்றது y இருக்கிறதுனால தான் இதை எடுத்துக்கிறோம், கேன்சல் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போது y minus 10 1 ஈக்குவல் டு 24 minus y. ஏன் ஈக்குவல் போடுறோம்? T3 minus T2 ஈக்குவல், எல்லாமே டிஃப்ரென்ஸ் இல்லையா? ரெண்டும் டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஈக்குவல். ஓகே, y minus 10 divided by 24 minus y. இப்போது நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு, y எல்லாம் ஒரு சைடு. இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஒய் ஆகிடும் இல்லையா? 24 ஆல்ரெடி இங்கே இருக்குது, minus 10 இந்த பக்கம் கொண்டு போகிறோம், அப்போது ப்ளஸ் 10 மாறிடும். அப்போது 2y ஈக்குவல் டு 1y ப்ளஸ் 1y இஸ் 2y, தட் இஸ் ஈக்குவல் டு இது ஆட் பண்ணால் 34. அப்போது therefore y ஈக்குவல் டு 34/2 இல்லையா? இந்த 2y இஸ் 34. அப்போது ஒரு ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 இங்கே வரும்பொழுது டிவிஷனில் மாறும். அப்போது 17, ஸோ தட் இஸ் 17. ஒய்யோடைய வேல்யூ என்னது? 17. புரிஞ்சுதுங்களா க்ளீனாக? அடுத்தது நம்ம இப்போது ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஒய் கண்டுபிடிச்சோன்னே இப்போ அடுத்தது என்ன பண்ண? எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாமா? அப்போது எக்ஸு 1 எடுத்துக்கலாம், 1ஐயும் 2வையும் எடுத்துக்கலாம். இப்போது ஏன்னா 2 எடுத்துக்கிறோன்னா இதில் எக்ஸ் இருக்கே ஒய் இருக்கே அப்படின்னா ஒய் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா? அப்போது ஈக்குவேஷன் 1 and 2, சாரி இங்கே 2 and 3, இது என்னது 2 and 3 ஈக்குவேஷனை மாற்றி எழுதிட்டேன், சாரி 2 and 3 செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் 1ம் 2ம் எடுத்துக்கிறேன், புரிஞ்சுங்களா? இப்போ எக்ஸு ஒய் இருக்குது, ஒய்க்கு வேல்யூ நம்ம ஏன் இது மாறி எடுக்கிறோன்னா ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ 10 minus x ஈக்குவல் டு, இதுவும் அதே மாதிரி தான் எழுதணும், y minus 10. ஓகே, அப்போது 10 minus x ஈக்குவல் டு ஒய்யோடைய வேல்யூ என்ன? இங்கே 17. 17 minus 10 தட் இஸ் ஈக்குவல் 17ல் 10 போச்சுன்னா வரும் 7 வரும். அப்போது 10 minus x ஈக்குவல் டு 7. அப்போது த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 10 அங்கே கொண்டு போகிறோம் இல்லையா? minus 10, அப்போ தட் இஸ் -3. இப்போது இந்த பக்கம் இருக்க மைனஸ் இந்த பக்கம் இருக்க கேன்சல் ஆகிடும். அப்போது therefore எக்ஸ் ஈக்குவல் டு 3. புரிஞ்சுதுங்களா? இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது ஈக்குவேஷன் எதே எடுத்துக்கலாம், நம்ம 3யும் எதனா எடுத்துக்கலாம், 3 and 4. கம்பல்சரி 4 எடுத்து ஆகணும், ஏன்னா இசட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் வேறு எதுலேயுமே இசட் இல்லை, அதனால் கம்பல்சரி இசட் ஈக்குவேஷன் எடுத்தால் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இசட் வேல்யூ கிடைக்கும். எக்ஸோ ஒய்யோ ரெண்டுமே கண்டுபிடிச்சதுனால இந்த 3 ஈக்குவேஷனில் எதையாவது ஒன்று எடுத்து செய்யலாம் நம்ம, புரியுதுங்களா? ஆனால் கம்பல்சரி 4th ஈக்குவேஷன் எடுத்து செஞ்சே ஆகணும். அப்போது தேர்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே,
இப்போ 24 minus y equal to 4th is z minus 24. Okay, அப்போது 24 minus y ஓட வேல்யூ என்ன 17 equal to z தெரியாது minus 24. 24லேருந்து 17 போச்சுன்னா என்ன வரும் 7 வரும் இல்லைங்களா, that is equal to z minus 24. இப்போது இந்த minus 24 நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வரும். அப்போது 7 + 24 மாறிடும் இல்லையா. இந்த minus 24 இந்த பக்கம் வரும்பொழுது என்னவாக மாறும் +24 மாறும். அப்போது இங்கே z இருக்குது, 24 + 7 என்ன வரும் 31 இல்லையா, that is equal to z. z வேல்யூ என்னது 31. இப்போது therefore இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். இப்போது சொல்யூஷன் therefore இங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு. therefore solutions x equal to என்னது 3 and y equal to என்னது 17 and z equal to என்னது 31. so that's all answer. okay, புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு 10th sum. In a theatre there are 20 seats in a front row and 30 rows were allotted. Each successive row contains two additional seats அப்படின்றாங்க. then it is front row. how many seats are there in the last row எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னது T1 இல்லைங்களா, ஃபஸ்ட் ரோ இஸ் ஏ இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 20 seats சொல்லியிருக்காங்க இல்லையா. தேர் ஆர் த 20 seat in the front row and 30 rows இருக்குன்றாங்க allotted. each successive rows ஒவ்வொரு ரோலையும் contains 2 additional seat அப்படின்றாங்க. ஒவ்வொரு ரோலையும் 2 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது மாதிரி அப்போ 30th ரோவில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது T1 இஸ் ஏ ஈக்குவல் டு நம்ம 20 வச்சுருக்கோம். அப்போது T2 என்னது செகண்ட் ரோ இல்லையா. அப்போது ஏ 20 + 2 ஏன்னா 2 additional seats அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது 2 சீட்டை ஆட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே a + 2 தட் இஸ் ஈக்குவல் ஏ என்ன 20 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 22 seat T2வில் செகண்ட் ரோவில். அப்புறம் T3 அப்போது a + 2ஓட another 2 இல்லையா. இந்த a + 2ஓட திருப்பி ஒரு 2 ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் 2 rows allotted இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு a + 2 என்ன வந்துச்சு 22 நம்மளுக்கு கிடச்சிது. அப்போது +2 புரியுதுங்களா. a + 2 என்னது இங்கே 22 தட் இஸ் +2 ஈக்குவல் டு 24 rows இல்லையா. இதே மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, அப்போது d ஈக்குவல் டு 2 இல்லைங்களா. டிஃப்ரென்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னது 2 தான். இதுலேருந்து இதுக்கு 2, இதுலேருந்து இதுக்கு 2, அது அடுத்ததும் 2 தான். ஸோ அதனால டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படின்னு வச்சுருக்கோம். எடுத்து 2 தான். அப்போது தேர் ஆர் 30 rows இல்லையா. அப்போது என்ன கண்டுபிடிக்கணும் T30 கண்டுபிடிக்கணும். 30 rows சொல்லியிருக்காங்க. 30 rowஸில் என்னவாக இருக்கும். அப்போது T30 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன a + n Tn போட்டுக்கிற n - 1 × d இல்லையா. அப்போது T30 கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது a + 30 - 1 × d இல்லைங்களா. அப்போது a என்னது நமக்கு 20 இல்லைங்களா. 20 + 30 - 1 என்னது 29 இல்லையா. × d என்னது டிஃப்ரென்ஸ் இஸ் 2. ஓகே, புரிஞ்சுதுங்களா. a வந்து வேல்யூ வந்து T1 ஃபஸ்ட் ரோ ப்ளஸ் 30 - 1 இஸ் 29. இங்கே 30 ஏன் வந்துச்சுன்னா 30 rows சொல்லியிருக்காங்க. contain 2 additional seats in the front row. how many seats are there in the last row அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா. 30 rows அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் 30 rows. அதனால தான் T30 கண்டுபிடிக்கிறோம். அப்போது a is 20 + 30 - n is 30 30 - 1 × d is 2. அப்போது 30லேருந்து 1 போச்சுன்னா 29. அப்போது 20 + 29 × 2 18 58. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 78. ஓகே, 78 seats இருக்கும் அப்போது 30 ரோவில். அப்போ therefore there will be 78 seats in the last row
இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.